ரசூலுல்லாஹ்னு தான் அந்த பள்ளியை கட்டி எடுத்தாங்க. மரம் கட்டி எடுத்து செஞ்சாங்க. அப்போ அதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையிலிருந்து இந்த ஒரு புனித பூமியாக மாறும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, நீ மக்காவை அறமாக்கினது போல மக்காவை மறக்கத்து செஞ்சதில்லை, இதையே பன்மடங்கு நீ மறக்கத்து செய்யணும்னு பிரார்த்திச்சாங்க. இதில் உள்ள ஒரு விசேஷமான சொன்னால் கடைசி காலத்தில் தஜ்ஜால் வருவார். இந்த மதீனா எல்லைக்குள்ள தஜ்ஜால் வர மாட்டோம், அதெல்லாம் மலக்கு மலை இந்த மதீனா பாதுகாப்பு. ரெண்டாவது நாங்கள் இந்த ஈமான் விஷயம் நாங்கள் சில காலம் இருக்கிறோம். ஒரு ஆக்கள் குடும்பமாக்களை சொல்லுவாங்க செய்வாங்க. சிலாக்கள் ஆக்கள் கொண்டு சொல்கிறான் நாம் என்னது நம்ம பழமை எப்படி செஞ்சு கொடுத்து யோசிக்கிறது. சிலாக்கள் ஒரு குழப்பம் கொண்டு இருக்கிறது. சும்மா சொன்னாங்க நினைச்சேன்னா ஒரு பாம்பு அதில் பொந்துக்குள்ள போய் குளிகிறது போல கடைசி காலத்தில் ஈமானுங்கிறது மதீனாவில் வந்து அடையும் சொல்லலாம். மதீனாங்கிறது அந்த காலத்தில் இந்த காலம் மட்டும் ஈமானில் பாதுகாக்கப்படுகிறது. சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இந்த பூமியில் பார்த்துட்டாரு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் கப்பியங்கள் இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தாபியங்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. ஒரு காலத்தில் துணிக்கிற காலத்தில் தான் அந்த கப்பியர்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்போ அது வந்து அந்த ஷிர்க்குகள் மேலோங்கி மேலே வந்து கட்டணம் கட்டி வழிபட்டு வாங்கி அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்து திருப்பி அந்த தப்பு தண்ணியை பிடிச்சி இன்றைக்கு மட்டும் இது பாதுகாக்கப்படுது. அப்போ மதீனாவில் மக்காவில் மார்க்க விஷயம் என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். வேறு விஷயங்களுக்கு தேவையில்லை. மார்க்க ரீதியாக என்ன நடக்குதுன்னா ஈமான் வந்துட்டு மதீனாவில் கடைசியில் வந்து ஒதுங்க போகுது. அப்போ நாங்கள் அந்த ஈமான விஷயத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சாபமும் இருக்குது. இந்த பூமியில் இருந்துவிட்டு மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை உருவாக்கி மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செஞ்சால் அந்த ஆளுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்ல மூமின்கிற லானத்தெல்லாம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருக்காங்க. நம்மோட இதை உடுங்கலன் நம்மளோட துவா அங்கீகரிக்கப்படும், அங்கீகரிக்கப்படாமல் விடுவோம். ஏன்னா மலக்குமார்கிட்ட அங்கீகரிக்கப்படும். அப்போ இந்த பூமியில் ரொம்ப கோணமாக மார்க்க விஷயங்கள் நாங்கள் நடக்கும். அதே போல் சொன்னாங்க இதில் மக்கா மதீனா வந்துட்டு சுற்றியான சூடும் சுற்றியான கூடும், சுற்றியான சூடு சரியான கூடும். அப்போ இந்த சூட்டில் பொருளில் தாங்கி இந்த வாங்கி மௌத்தாராக்கள் யாருக்காவது எல்லாரும் இதில் சொன்னாங்க. இப்போ எல்லாம் கஷ்டப்பட்ட இடங்கள் தானே, விவசாய பூமி தானே. அப்போ வேறு இஸ்லாமிய நாடுகள் கைப்பற்றப்படும் போது எல்லோரும் அங்கால போனால் கொஞ்சம் சுகமாக இருக்கலாம்.